வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸை வச்சு பேக் பண்ணாமல் சூப்பராக ஒரு குக்கி செய்ய போகிறோம். இது ரொம்ப நாள் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவை 1 கப் அளவுக்கு பீனட் பட்டர். பீனட் பட்டர் உடம்புக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இங்கே டிசானோட பீனட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். டிசானோவில் கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் பீனட் பட்டர் கூட கிடைக்கிது. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது க்ரீமி வெர்ஷன். அடுத்ததாக நம்மளுக்கு தேவை ஒரு 1/2 கப் மேப்பிள் சிரப். அடுப்பில் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் நல்லா பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இங்கே அகாரோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இதில் பீனட் பட்டரையும் மேப்பிள் சிரப்பையும் ஆட் பண்ணுங்கள். மேப்பிள் சிரப் இல்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். தேனை சில பேர் சமைக்க மாட்டாங்க, ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு மேப்பிள் சிரப் தான் ஒரே சாய்ஸ். ரெண்டும் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கிளறிட்டே வாங்க. இதுவும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா க்ரீம் மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இது சூடாக இருக்கும் போதே கார்ன்ஃப்ளேக்ஸையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. மொத்தமாக சேர்த்து கிளறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. இதோ எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ட்ரேயில் இதை போட்டு ஷேப் பண்ண போகிறோம். நல்லா அழுத்தி சமமாக்குங்க. இது ஆற ஆற தானாகவே செட் ஆயிரும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா குயிக்காக செட் ஆயிரும். இதோ நம்மளோட பீனட் பட்டர் கார்ன்ஃப்ளேக்ஸ் பார் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிடலாம். இதை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. ரொம்ப நாள் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நான் இந்த ரெசிபியில் அகாரோ அண்ட் டிசானோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.